முதல் படத்தை பாலிவுட்ல நடிச்ச நக்மா அடுத்த படமே ஆந்திராக்கு வந்துட்டாங்க. தமிழ்ல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்தை தெலுங்குல சிரஞ்சீவி தான் நடிச்சிருந்தாரு. அந்த படம் தான் தெலுங்குல நக்மாக்கு முதல் படம். படம் நக்மாக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. தமிழ்ல வெளிவந்த மன்னன் தெலுங்குல நல்லா ஓடின உடனே அந்த படத்தை மலையாளத்துல டப் பண்ணி வெளியிட்டாங்க. அந்த படத்தை மலையாளத்துல டப் பண்ணி வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே அந்த ஒரே படத்துல கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. அதுல இருந்து நடிக்க நக்மாவோட மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு மில் நடிகர்கள் பல பேரும் நக்மாவுக்காக அந்த காலத்துல சொல்லு விட்டு இருந்தாங்க. நக்மாவை தமிழ் பட உலகுக்கு தயாரிப்பாளர் கேட்டி குஞ்சுமோனோ இயக்குனர் சங்கரம் தான் காதலன் அப்படிங்கிற திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினாங்க. நக்மா நடிச்ச காதலன் திரைப்படத்துல நக்மாவோட ஒவ்வொரு அசைவும் தமிழ் ரசிகர்களால பெரிதும் ரசிக்கப்பட்டது. நடிகர் சத்யராஜ் நக்மாவை ஜோடியா போட்டு வில்லாதி வில்லன் ஒரு திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு. தொட்டதெல்லாம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா ரஜினி கூட சேர்ந்து நடிச்ச பாஷா படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துலயும் நக்மாவோட பாட்டுகள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அதுக்கு பிறகு உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற திரைப்படத்திற்கு நக்மா தான் வேணும்னு சுந்தர்சி தயாரிப்பாளர்கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு. ஆனா தயாரிப்பாளர் தான் உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற திரைப்படத்திற்கு ரம்பாவை கொடுத்திருக்காரு. ஆனாலும் சுந்தர்சி தன்னோட அடுத்த படத்துல நக்மாவை